ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து கண்டினியூவஸாக நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். அதுக்கு முன்னாலேயும் நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ரியல் அனாலிசிஸ், அல்ஜிப்ரா அப்படின்னு தனித்தனியாக நம்மக்கிட்ட ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய ப்ளேலிஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கட்டாயம் பாருங்கள். இந்த பழைய வீடியோஸ் எல்லாம் அப்புறம் இது போக பிஜிடிஆர்பி மேத்ஸு, பிஜிடிஆர்பி எம்சிக்யூஸு, பிஜிடிஆர்பி 2025ன்னு வேறு தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அது எல்லாமே சேனல் உள்ளே போய் பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து இந்த கடைசி இன்னும் ஒரு 40 நாள் கூட இல்லை, 40 நாள் கூட இல்லை. அந்த அளவுக்கு நம்ம ஷார்ட் பீரியட் லெவலுக்கு அந்த இதுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய சக்ஸஸை ஃபிக்ஸ் பண்ணும். அதனால் இந்த எம்சிக்யூஸ் 10,000 எம்சிக்யூஸ்க்காக தனியாக ஒரு பேட்ச் வச்சுருக்கேன். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு பிறகு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 5,000 எம்சிக்யூஸ் ரெக்கார்டடாக கொடுப்பேன். ஒரு 3,000 எம்சிக்யூஸ் வந்து டெஸ்ட்டில் கொடுப்பேன். அது போக ஒரு 2,500 எம்சிக்யூஸ் வந்து நம்மளுக்கு லைவ் செஷனில் கொடுத்துட்ருக்கேன். வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளவு நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுடைய நாலேஜை நல்லாவே டெவலப் பண்ணும். நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக போட்டால் கூட நல்லது தான். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. சரியா? இன்றைக்கி வந்து டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரி யூனிட் 6 அதுக்கான ப்ரிப்ரேஷன் டிப்ஸு, ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்ன, அது எப்படி படிக்கணும், எந்த இடத்துல ப்ராப்ளம்ஸ் வரும், எந்த இடத்துல தியரம்ஸ் வரும், அதை விஷயமாக தான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப்டு புக்கு வந்து டிஜே வில்மோர், அல்லது இந்த டிஜே வில்மோர் வந்து ஃபாரின் ஆத்தர் புக்கு. சோமசுந்தரம் டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரி பை சோமசுந்தரம்னு ஒரு புக்கு இருக்குது. அது வந்து நார்த் இந்தியன் ஆத்தர் புக்கு. இந்த டிஜே வில்மோருக்கு ஒரு கைடு மாதிரி இருக்கும். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வில்மோரில் உள்ள எல்லாமே இதுலேயும் இருக்கும். அதனால் நீங்கள் இதை கூட என்ன செஞ்சுக்கலாம், சோமசுந்தர புக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த மொத்த போர்ஷனும் இப்படி 3ஆக டிவைட் ஆகியிருக்கு. ஸ்பேஸ் கர்வ், சர்ஃபேஸ் தியரி, ஜியோடெசிக்ஸு. டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரியில் நிறைய தியரி பார்ட் வருது, நிறைய தியரி பார்ட் வருது. அதனால் தியரி பார்ட் அப்படின்னு சொல்கிறத விட தியரி பார்ட் ஒரு பக்கம் வருது. இது போக நிறைய டெரைவ்டு சம்ஸாக இருக்கும். டெரைவ் பண்ணக்கூடிய சம்ஸ், பெரிய பெரிய லெங்க்தி சம்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்ளம் பார்ட்டில் அதை வந்து கேட்குறாங்க. அப்படியே ஆன்சரை மட்டும் எடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ப்ராப்ளத்தெலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேஜ் 3 பேஜ் இருக்கும். அந்த மாதிரி டெரைவ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை கேட்குறாங்க, ஃபார்முலா கேட்குறாங்க, நிறைய தியரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது போக ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ப்ராப்ளம்ஸ் வந்து கர்வேச்சர், டார்ஷன், அது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் ஆஸ்குலேட்டிங் பிளேன் கண்டுபிடிக்கிறது, அதெல்லாமே நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. மற்றபடி நேம்டு தியரம்ஸ் ரொம்ப நிறைய கேட்குறாங்க. நிறைய நேம்டு தியரம்ஸ் கேட்குறாங்க, நிறைய ரிசல்ட்ஸு. அதாவது எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மெமரைஸ் தான் பண்ணணும். ஆனால் மெமரைஸ் பண்ணுற கஷ்டமாக இருக்குன்னா நிறைய எம்சிக்யூஸ் போட்டு பார்க்கணும். எம்சிக்யூஸ் போடும்போது நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணி செலக்ட் பண்ண முடியும். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் பாருங்கள், நிறைய தியரி கொஸ்டின்ஸ் படிங்க. அதில் வந்து இப்படி இந்த ஸ்பேஸ் கர்வு, சர்ஃபேஸ் தியரி, ஜியோடெசிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நேம்டு தியரம்ஸ் இருக்குது. கியூபின்ஸ் ஃபார்முலா, அப்படி நிறைய மியூசினஸ் ஃபார்முலா, அப்படி நிறைய தியரம்ஸ் இருக்குது. இதில் வந்து சரட் ஃபார்முலா தான் ஃபஸ்ட்டு தியரம். அதுலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கணக்கே இல்லாத தியரம்ஸ் இருக்குது. அதனால் நிறைய தியரி பார்த்து படிச்சுக்கோங்க. அதாவது டெரைவ் ப்ராப்ளம்ஸ், டீட்டெயில்டு ப்ராப்ளம்ஸ் சொல்லக்கூடிய சம்ஸும் நீங்கள் அந்த ரிசல்ட் எல்லாத்தையுமே, ஃபைனல் ரிசல்ட் எல்லாத்தையுமே தரவாக படிக்கணும்.
ஸ்பேஸ் கர்வேச்சர் டார்ஷன் கண்டுபிடிக்கிறது கட்டாயம் படிச்சுக்கோங்க. நிறையா இதில் வந்து k/τ = 0. இது பேரலாக இருந்தால் என்ன கண்டிஷன், பெர்பெண்டிகுலராக இருந்தால் என்ன கண்டிஷன், ஆர்த்தோகனல் கட் பண்ணால் என்ன கண்டிஷன், இப்படி நிறைய தியரி கொஸ்டின்ஸு, தேரம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. கட்டாயமாக நம்மளுக்கு வரும். வில்மோரில் உள்ள டெஃபினேஷன், எக்ஸாம்பிள், தியரம், ஸ்டேட்மெண்ட் எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரி வந்து காலேஜில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ செமஸ்டருக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறது செமஸ்டருக்கு படிக்கிற அளவுக்கு கஷ்டம் கிடையாது. ஓரளவுக்கு படிச்சிடலாம். நிறைய அதாவது ரிப்பீட்டடாக படிக்கணும். இப்போ நீங்கள் வந்து 5வது யூனிட், 6வது யூனிட், 7வது யூனிட்னு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் நம்மளுக்கு இந்த நேரத்தில் பழைய யூனிட்ஸ் எல்லாம் மறக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால உங்களுடைய ஸ்டடீஸ் எப்படி இருக்கணும், குமுலேட்டிவ் ஸ்டடின்னு சொல்லுவோம். நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி குமுலேட்டிவ் ஸ்டடி ரிப்பீட்டடாக என்ன செய்யணும், படிக்கணும். ரிப்பீட்டடாக படிக்கணும். அதாவது நான் 3rd யூனிட் படிச்சுட்டு இருக்கும்போது 1st 2nd ரிவைஸ் பண்ணணும். 5th யூனிட் படிச்சுட்டு இருக்கும்போது 3rd 4th ரிவைஸ் பண்ணணும். 1st டச் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே விட்டுறக்கூடாது. இதை படிச்சுட்டு இருக்கும்போதே சைட் பை சைடு அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி ரிவைஸ் பண்ணிகிட்டே வரணும். அப்படி வந்தீங்கன்னா தான் நிச்சயமாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் நம்மளுடைய இந்த டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் பிஜிடிஆர்பின்னு நான் சொல்லுவேன். எக்ஸாம் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு இது கஷ்டம். பிஜிடிஆர்பிக்கு ஓரளவுக்கு ஈஸியாக பார்த்துடலாம். நிறையா எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் எந்த அளவுக்கு எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, அதாவது டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது, நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்கள். நிறைய டெஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களுடைய சக்ஸஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். அதனால் மற்றபடி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அனுப்புங்க. நான் நிச்சயமாக உங்களுக்கு சால்வ் பண்ணி வீடியோஸாக கொடுக்குறேன். ஏற்கனவே ஒருத்தங்க அனுப்பியிருந்தாங்க, டைம் இல்லை, 2-3 நாளாக ஊரில் இல்லை. இந்த வாரத்தில் நான் அதை சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். மற்றபடி நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஆன்சரை ரெக்கார்ட் பண்ணி வீடியோஸாக கொடுக்குறேன். சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த டிஜே வில்மோர் புக் எல்லாமே இருக்குது. இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. ப்ளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயம் பாருங்கள்.